கண்ணுக்குரு வண்ணக்கிளி காதுக்குரு காணக்குயில் நெஞ்சுக்குரு வஞ்சி கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கி பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கே எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணா நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணா ராசாவி உன்னை காணாத நெஞ்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான சுவையான மரக்கறி பனிஸ் தான் செய்ய போறோம். வேணாம் வெஜிடபிள் பன் என்ன செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடந்து சூப்பரான வெஜிடபிள் பன் செய்யலாமா? பன்னுக்கு நான் மா குழைக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்ட்டை வந்து நான் ஆக்டிவேட் ஆக வைக்க போகிறேன். அதுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி வந்து ஆக சுடு தண்ணி இல்லாமல் நாங்கள் கை வைக்கும்போது லைட்டாக அந்த பொறுக்கிற சூடு மாதிரி இருந்தாலே போதும், அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். ஆக பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டான சூடாக இருந்தால் போதும். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி சேர்க்குறேன். ஒரு 2 கரண்டி சீனி மாதிரி சேர்க்குறேன், 2 கரண்டி மாதிரி சேர்க்குறேன். தண்ணி வந்து நான் அளவுகள் சொல்லல, நார்மலாக இவ்வளவு தான் எடுத்துருக்கிறேன். சீனியை போட்டு நல்லா கரைச்சி விடணும். நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கேன், உங்களுக்கு விருப்பம்டா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். கரைச்சி விட்டுட்டு ஈஸ்ட் எடுத்துருக்கேன்னு பாருங்க. இந்த பேக்கெட்டில் வந்து 8 கிராம் ஈஸ்ட் இருக்குது, அதையும் சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். ஈஸ்ட் சீனி எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடணும். கலந்து போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா அது பாட்டுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். அதுக்குள்ள எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மா எடுத்துருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 600 கிராம் மாதிரி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து உப்பு சேர்க்குறேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த மா உப்பு எல்லாம் ஒன்று சேர நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் 10 நிமிஷத்தில் நல்லா ஈஸ்ட் எப்படி பொங்கி வந்துட்டு பார்த்தீங்களா, இப்படி பொங்கி வரணும். அப்போ தான் நல்லா வரும் பண்ணங்களுக்கு. பொங்கி வந்தோடனே நாங்கள் இந்த மாவில் கலக்க வேண்டியதான். நடுவில் ஒரு பள்ளத்தை தோண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை அதில் அப்படியே ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து உடனே தண்ணி விடக்கூடாது, முதல் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை சேர்க்குறேன்னா நீங்கள் முட்டை சேர்க்கலாம். நாங்கள் மரக்கறி என்றபடியாக இன்றைக்கு முட்டை சேர்க்கலை. இன்றைக்கு நாங்கள் இப்போ 40 நாள் மரக்கறி தானே, அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முட்டை சேர்க்கல, பால் சேர்க்குறேன். ஆங்கர் பால் தான் சேர்க்குறேன், பசுப்பால் தான் கட்டாயம் சேர்க்கணுமெண்டு இல்லை. ஆங்கர் பாலில் ஒரு கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஒரு 4 கரண்டி அந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்தேன். சேர்த்து போட்டு அதையும் நல்லா கலந்து விடணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி விட்டு நான் குழைச்செடுக்க போகிறேன். முதல் ஈஸ்ட்டு, அதுக்கு பிறகு இந்த ஆங்கர் பால் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வடிவாக குழைச்செடுக்க வேண்டியதான். இது வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ இந்த மாவை அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா பன் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் நல்லா வரும். அதால் நல்லா குழைச்செடுக்கணும். கை உழைந்தான் இருந்தாலும் நல்லா குழைச்செடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நான் குழைச்செடுத்துட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சிலிக்கன் பட்டில் போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் பட்டர் சேர்க்குறேன். இதோட பட்டரையும் சேர்த்துட்டு நல்லா குழைச்செடுக்கணும். நல்லா தேய்ச்சி வடிவாக குழைச்செடுக்கணும். நாங்கள் நல்லா குழைக்க இந்த பன் நல்லா தான் வரும், நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் வரும். அதால் நல்லா வடிவாக இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா குழைச்செடுத்தேன். இந்த பட்டர் மா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் மாதிரி நல்லா குழைச்செடுத்தேன். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்படி நல்லா குழைச்செடுக்கணும். உண்மைக்கு நல்லா இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவன் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவன் இல்லாதாக்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மெத்தட்டும் நான் காட்டியிருக்கிறேன். வேணுமெண்டா நீங்கள் அதை மாதிரியும் செஞ்சு பாருங்கள். அடுப்புலேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குழைச்செடுக்கிறேன். அங்கே பட்டர் எல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக இந்த மாதிரி குழைச்செடுத்துட்டு இதை வந்து இந்த பார்த்திங்களா எப்படி சாஃப்டாக வந்துட்டு நல்ல ஒரு உருண்டையாக இந்த மாதிரி குழைச்செடுத்தாச்சு. இப்படி நாங்கள் கை வைக்கும்போது உள்ளுக்கு அப்படியே நல்லா அமர்ற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நான் குழைச்செடுத்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த கிண்ணத்தில் வச்சு தான் நான் ஊற வைக்க போகிறேன். நல்லா பொங்கி வரும், அதுக்காகத்தான் முதல்ல இந்த கிண்ணத்துக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா வடிவமும் அப்படியே பிரட்டி விடுறேன் எல்லா இடமும். ஏன்னு சொல்லுங்கள், இந்த மா வந்து பொங்கி வரைக்குள்ள ஒட்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் சேர்க்குறது. பிரட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு மாவை உள்ளுக்கு வச்சுட்டு மாவுக்கு மேலாலையும் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி பூசி விடுறேன்டா மா காயாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு மூடி ஒரு 2 மணித்தியாலம் வச்சோம்னா நல்லா மா பொங்கி வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் பண்ணை செய்ய வேண்டியதான். இதை தூக்கி இங்கால உருடமாக வச்சு போட்டு ஒரு 2 மணித்தியாலம் நல்லா ஊறட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பண்ணுக்கு தேவையான கறிகள் எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுக்க போகிறேன்.
மாவெல்லாம் குழச்சி வச்சிருக்கு, அது நல்லா ஆக்டிவேட் ஆகட்டுக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பண்ணுக்கு கறியை ரெடி பண்ணுவோம். சட்டியை வச்சாச்சு, சூடாட்டுக்கும். சூடாட்டு இதுல பாருங்க உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன். இங்கே வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு. எண்ணெய் சூடாயிட்டு வெள்ளை போட்டு நல்லா குட்டி குட்டியா வெட்டி இருக்கிறேன். முதல்ல அதை சேர்க்கிறேன். இதோட பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன். இப்போ இது கொஞ்சம் லைட்டா பொரியட்டும். இனி இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கட்டுக்கும். இப்ப வெங்காயம் வதங்குது பாருங்க. இனி ஒரு கரட்டை துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இருக்க லைட்டா வதக்கி விடுவோம். இப்ப பாருங்க லைட்டா வதக்கி விட்டாச்சு. இனி இதுல கொஞ்சமா தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் கூட சேர்க்க நல்லா இருக்கும் சாப்பிட. கட்டத்தூள் கொஞ்சம், இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி உருளைக்கிழங்க அவிச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சுக்க நான் அதை சேர்ப்பேன். சேர்த்துட்டு கலந்து பாருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடும். இப்ப பாருங்க கறி ரெடி ஆயிட்டு. இனி அடுப்பை நிப்பாட்டுவான். அப்படியே இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பாருங்க மா நல்லா பொங்கி வந்துட்டு. ஓ சூப்பரா பொங்கி வந்திருக்கு வாரன். வெங்காய பாருங்க மா நல்லா பொங்கி வந்துட்டு. பார்த்தீங்களா நண்பர்களே, நாங்கள் இந்த சைட்டில் எண்ணெய் பிரட்டி விட்டபடியாக அப்படி ஒட்டாது கிண்ணங்கள். அதுக்காக தான் இந்த சைட்டுகளில் எண்ணெய் பிரட்டி வைக்கிறது. தண்ணி எடுத்துருக்கா, திருப்பியும் இருக்கா நல்லா குழச்சிட்டு இனி இதில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரிச்செடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு எடுத்தாச்சு. இங்கால ட்ரேக்கு கொஞ்சமா பட்டர் பூசி விடுவான். இனி இந்த மாதிரி பூசி விட்டாச்சு. இதில் எடுத்துருக்கோம். இதில் எல்லாம் கொஞ்சமாக மாவை இப்படி தூவி விட்டுட்டு இனி இங்கால நாங்கள் குழச்சி வச்சிருக்கிற மாவு எடுத்து இங்கால நான் குழச்சி வச்சிருக்கிற மாவில் ஒன்று எடுத்து தேய்ச்சி எடுப்பேன். சதுரமா தேய்ச்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ தேய்ச்சாச்சு. இனிங்கால நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கறியை எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த கத்தியால் இந்த மாதிரி வெட்டி விடுவோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்து விடணும் பட்டினத்தை.
எடுத்துட்டு இப்படி வளைச்சி விட்டா சரி. இது ஒரு டிசைன் என்ன தம்பி? எறும்பு. இதை நாங்கள் எடுத்து அப்படியே அப்படியே இனி இந்த டிசைன்ல 2-3 முதல் செய்வ பாருங்க. மறுபடியும் செய்து காட்டுறேன். இந்த கறியை கொஞ்சம் கூடுதலாகவே வைக்கிறேன். ரெண்டா பன் பொங்கி வரைக்கல எங்களுக்கு இப்போ இந்த சாப்பிடக்க கறி காணாத மாதிரி இருக்கும். அதால தான் இப்படி வெட்டிச்சு இதில் வைக்க வேண்டியது. இது பாருங்க எங்களோட கறி பன் டிசைன்ல வைப்போமே என்ன, நடுவில் கறியை வச்சிட்டு கறியையும் கொஞ்சம் இந்த முக்கோணம் மாதிரியே வைப்போம். சரியா? இனி இதை மடிப்போம். அப்படி இப்படி ஒரு மடிப்பு, இங்கே ஒரு மடிப்பு இப்படி. சரியா? இதில் எடுத்துட்டு இதை இப்படி இழுக்கணும். நாங்கள் வேண்டுவோம் அந்த மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கோணல் மாணலா இருந்தாலும் ஆனால் அதுதான் நன்றி. சரியா? என்ன தம்பி? வேக்கா வந்துடுவேன்டா. பார்த்தீங்களா? இப்போ பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி இதுக்கு மேலால பால் பூசி விட போறேன். நீங்க வேணுமெண்டா முட்டை பூசுறண்டாலும் பூசலாம். நாங்கள் மரக்கறி என்னபடியா பால் பூசுறோமே நம்பி, அப்போ கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கு. பிரஷ் காணையில் எங்கே தெரியா இப்போ தேடிக்கொண்டு நிற்கலாது. தங்கச்சியோட வைக்கலாது நண்பர்களே. என் மகளோட எங்கேயாவது கொண்டு போட்டிருப்பாள். அதில் நாங்கள் இப்படி கரண்டியாலேயே போட்டுடுவோம் என்ன. இப்போ பாருங்க எல்லாத்துக்கும் மேலால பால் பூசி விட்டாச்சு. இப்போ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் 200 டெம்பரேச்சர்ல இந்த வெப்பம். இதில் வந்து 200 டெம்பரேச்சர் 200 டைம் வந்து ஒரு 20 நிமிஷம் வைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதில் வைக்க போகிறேன் நடுப்பில். இதெல்லாம் இப்படி வச்சிருக்கிறேன். சுடும். ஓகே சுடும். இப்போ இது வந்து எப்படியும் ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட பிடிக்கும். அடுப்பு பாருங்க மீடியம் ஹீட்லாம் வச்சிருக்கிறேன். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு 20 நிமிஷம் பிடிக்கும். 20 நிமிஷத்துக்கு பிறகு பாப்போம் எங்கிட்ட பன் எப்படி வந்திருக்கேன்டா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேலால எள்ளு இருந்தால் எள்ளு தூவலாம், அது நல்லா இருக்கும். இப்போதைக்கு எள்ளு இல்லை, அதெல்லாம் நான் இப்படி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் நல்லா பேக் ஆகிட்டு பாருங்க, நல்லா அவிஞ்சிட்டு எடுப்போமே. வாசத்தை பார்த்தீங்களா நண்பர்களே, வாசமே நம்பி இதை வைப்போம். அவரை வஞ்சிட்டாரு அங்கே பாருங்க, எதுக்கு கொஞ்சம் கம்மியாகணும். இங்கே லைட்டு நீங்கள் அவன் இல்லைன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நண்பர்களே, சூப்பராக வரும். சூப்பராக இருந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலால் பட்டர் பூசி விட போகிறேன். அப்போ நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். என் மகள் என் ப்ரஷ் நண்பர்களே, என் மகள் செய்கிற வேலையால் என்ன தங்கச்சி தான் எங்கடா அன்றைக்கு வச்சிருந்தவள் இல்லை கையில், அவள் விளையாடி எங்கேயா போட்டுருவாள். கத்துவாள், வரைச்சா தரமாட்டாள் அந்த நேரம். நானும் எடுத்து வைக்கிறது அப்படியே சூட்டோடையே போட்டுருவணும். தெரியுது அந்த சூட்டுக்கு பற்றிய பால் காய்ச்சணும் நண்பர்களே. பால் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா நல்லா கட்டி ஆயிட்டு. இங்கே பாருங்க இது நல்லா அவிஞ்சு வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. அவன் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வரும். இப்போ பாருங்க
இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை எடுக்க வேண்டிய எடுக்கதான் எனக்கு பயமாக இருக்கணும். சுட போது எடுப்போம். எப்படியாவது எடுக்க வேணே நன்றி. இதுக்கும் பட்டரை பூசி விடுவோம். சூட்டோடையே பூசி விடணும். ஓகே நண்பர்களே, பால் காய்ச்சியாச்சு. ஜூட் பப்பாளி பழம் பட்டுவோமா? ஏன் மழையில சாப்பிடக்கூடாதோ? இது நல்ல கதையா இருக்கு பாருங்க நண்பர்களே. ஜூட்டுக்கு பஞ்சி பப்பாளி பழம் பட்டுறதுக்கு என்ன அவர் வேணாமண்டா எங்களுக்கு வா இல்லையா? அவரையும் சாப்பிட வைக்கிறது வேணாமண்டா புரியல. ஒரு ஆளுக்கு பால் கொஞ்சம் குறைவா வருது. ஓகே, இப்படி இப்படி சமாளிக்க வேண்டியா? என்ன என்ன நடந்த அவர் வாங்குற வாழைப்பழம் வந்து கூட நல்லது. அவன் மெச்சமா குறைவிலைக்கு கூட வாழைப்பழம் வந்து வாங்கினா எல்லாம் வாங்கிட்டாரு. எங்க பேஸ்புக்ல வீடியோல பார்த்தாரு. ஏதோ நானும் உண்மையாகும் நினைச்சேன். பாருங்க நண்பர்களே, இவர்கள்ட்ட கதைய நானும் ஏதோ உண்மையை சொல்றாராகும் நினைச்சேன். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். இப்ப பாருங்க சூப்பரா எங்கட பன் ரெடி ஆயிடுச்சு. இது குக்கர்ல வச்ச பன் எப்படி வந்திருக்கு? சூப்பரா வந்திருக்கு. 2-3 கூட வைக்கிறனாலும் வைக்கலாம். நான் ஒன்று வச்சுக்கான சரியா ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷத்துக்கிட்ட பிடிச்சிது. இப்போ இதுல எதை எடுக்க தம்பி? நான் இது சுடுவது ஆறுனதாவே எந்த நாளும் கொதிக்கத்தான் டேஸ்ட் பண்றது. இன்றைக்காக கொஞ்சம் ஆறுனத்தை எடுப்போம். என்ன ஓ பார்த்தீங்களா நண்பர்களே எப்படி வந்திருக்கண்டு? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கரில் வச்சது. முதல்ல இதை பார்ப்போம். இங்கே பாருங்க பார்த்தீங்களா உள்ளுக்கெல்லாம் எப்படி அவிஞ்சிருக்கண்டு. சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு சார். எப்படி சூப்பரா இருக்கு. கடையில வாங்குறது. கடையில் வாங்குற இல்லாக்கா அம்மா செஞ்ச இல்லாக்கா இன்னும் நல்லா ஒன்றுக்கு சீஸ் போட்டுக்கலாமே, கொஞ்சம் மறந்துட்டு. உண்மையாக நல்லா இருக்கு நண்பர்களே. இது பாருங்க, இது வந்து இதில் செஞ்ச நாங்கள் அடுப்பில் பார்ப்போம். அதையுமா வாவ். பார்த்தீங்களா நண்பர்களே, அடுப்பில் செஞ்சது சூப்பர். இங்கே இந்த பக்கம் எல்லாம் பாருங்க, பின் பக்கம் இல்லாம இங்கே நல்லா இருக்கு. ஆமாம், அடுப்பில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. அவனில் செஞ்ச மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க, நல்லா முரண்டு நல்லாவே வந்திருக்கு. பார்த்தீங்களா? கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம. சரியா? பால் சுடுவுது, அது கொஞ்சம் ஆறத்தான் குடிக்கும். இப்படியே குடித்தா வாயெல்லாம் அவிஞ்சிரு நண்பர்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டிட்டா. பசிக்குதா? எல்லாரும் வந்து சாப்பிடுங்க.